இச்சு போச்சுன்னு மலைக்கு இது இப்படி வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் அதே மாதிரி வெளியே எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ்க்கும் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சு, இவருக்கு பதில் இவர் உள்ளே இருந்திருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? யார் நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்கு பதில் விஷாலுக்கு பதில் வந்து ஜெஃப்ரி இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா விஷால் வந்து ரொம்ப சேஃப் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயான் வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட ஃபோட்டோவை வச்சுட்டு முத்துக்கு பதில் ரவீந்தர் அவர்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் நினச்சிருந்த ஐடியாவுக்கும் தாட் ப்ராசஸ்க்கும் இங்கே இப்போ இந்த டாப் 9 இருந்திருக்குமா அப்படிங்கிறது கூட வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கு பதிலாக அன்ஷிதா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஜாக்லினை வந்து அன்ஷிதாவை எல்லாருமே வந்து பாசம் காட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டி இந்த வீட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வைக்க சொல்லியிருக்காங்களா என்னமோ தெரியல. ஸோ சௌந்தர்யா வந்து முத்துவோட ஃபோட்டோவை வச்சு ஆனந்தி இருந்திருக்கலாம் முத்துக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஸோ ஆனந்தி வந்து யாரோட மண்டையும் கழுவாமல் அவங்க நேர்மையாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் முத்து வந்து மண்டையை கழுவுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து ரயான் வந்து பார்த்திங்கன்னா அதே முத்துவோட ஃபோட்டோவை வச்சுட்டு ஆனந்தி வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து இப்போ முத்துவோட கருத்து வந்து அவருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி வந்து முத்துவோட கருத்து வந்து சுயநலமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு ரயான். அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க ஃபோட்டோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுக்கு பதில் தர்ஷிகா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாரோ வச்சுருக்காரத காட்டுறாங்க. அப்புறமா பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தர் ஃபோட்டோவை வந்து வச்சு முத்துக்கு பதில் அவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வைக்கிற ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து நடக்குது. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.